Hi students, today we will see about the Unit 8 sound continuation. Already last class we will see the intensity level of the sound. Now we will see about the pitch. Pitch is one of the characteristics of sound by which we can distinguish whether a sound is shrill or bass. Pitch அப்படின்றது என்னது சவுண்டோடைய ஒரு கேரக்டர் தான். அது எப்படி டிஸ்டிங்யூஷ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோன்னாக்கா ஒன்று சவுண்டு ஷ்ரில்லா அப்படி இல்லைனா பேஸா அப்படின்றத வச்சு டிஸ்டிங்யூஷ் பண்ணுறோம். ஹை பிச் சவுண்ட் இஸ் ஷ்ரில் அண்ட் லோ பிச் சவுண்ட் இஸ் ஃப்ளாட். அதிகமாக பிச் சவுண்டு இருக்கிறத என்னன்னு சொல்கிறோம் ஷ்ரில்லுன்னு சொல்கிறோம். லோ பிச் சவுண்ட் என்னன்னு சொல்கிறோம் ஃப்ளாட் அப்படின்னு சொல்கிறோம். Two music sound produced by the same instrument with same amplitude will differ when their vibration are of different frequency. ரெண்டு மியூசிக் சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஒரே ஆம்ப்ளிடியூடில் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும், டிஃபர் ஆகும். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதோடைய வைப்ரேஷனும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதுனால. பார்த்தோன்னாக்கா ஃபிகர் 8.6 பார்த்தோன்னாக்கா எது இது லோ பிச்சு, ஓகேவா, இது லோ பிச்சு. திஸ் ஒன் இஸ் த லோ பிச்சு, திஸ் ஒன் இஸ் த என்னது ஹை பிச்சு, ஓகேவா. Consist of two waves representing low pitch and high pitch sounds. Timbre or quality. Timbre is the characteristics which distinguishes two sounds of same loudness and pitch emitted by two different instruments. Timbre அப்படின்றது எதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறோம், ரெண்டு சவுண்டு ஒரே என்னது லவுட்னஸில் பிச்சு வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வெளில வருது. எ சவுண்ட் ஆஃப் சிங்கிள் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்ட் எ டோன். ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சியோடைய சவுண்ட் என்னன்னு சொல்கிறோம் டோன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் எ கலெக்ஷன் ஆஃப் டோன் இஸ் கால்ட் எ நோட். அப்போ டோனுடைய கலெக்ஷன் என்னன்னு சொல்கிறோம் நோட் அப்படின்னு சொல்கிறோம். டிம்பர் இஸ் தன் எ ஜென்ரலி டேர்ம் ஃபார் த டிஸ்டிங்யூஷபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ டோன். அப்போ டிம்பர் அப்படின்றது ஜென்ரலாக எப்படி டேர்ன் பண்ணுறோம், டோனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. சவுண்டுடைய ஸ்பீட் எவ்வளோ. த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் டிஃபைன்ட் as the distance traveled by a sound wave per unit time as it propagates through a elastic medium. அப்போ சவுண்டு ஸ்பீட் ஆஃப் சவுண்டை எப்படி டிஃபைன் பண்ணுறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸு சவுண்ட் வேவ் வந்து ஒரு யூனிட் டைமுக்கு ப்ரொபகேஷன்லேருந்து எலாஸ்டிக் மீடியம் வரைக்கும் ட்ராவலை வச்சோ அதை தான் என்னன்னு சொல்கிறேன் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பீட் v இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஒன் வேவ் இஸ் டேக்கன் ஆஸ் ஒன் வேவ் லென்த். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஒரு வேவில் ட்ராவல் ஆச்சோ அதை என்னன்னு எடுத்துக்கிறோம் ஒன் வேவ் லென்த்து லேம்டான்னு எடுத்துக்கிறோம். அண்ட் டைம் டேக்கன் ஃபார் திஸ் ப்ரொபகேஷன் இஸ் ஒன் டைம் பீரியட். அப்போ அதை ப்ரொபகேட் ஆகிறதுக்கு எடுத்துக்கின நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டைம் பீரியட் என்னன்னு எடுத்துக்கிறோம் டீன்னு எடுத்துக்கிறோம். தென் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு வி இஸ் ஈக்குவல் டு ஒன் வேவ் லென்த் பை ஒன் டைம் பீரியட். வேவ் லென்த் என்ன லேம்டான்னு எடுத்துக்கணும், டைம் பீரியடை டீன்னு எடுத்துக்கணும். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு என்னது லேம்டா பை டி. ஆஸ் டி இஸ் ஈக்குவல் டு என்னது 1/n. த ஸ்பீட் v of sound is also written as v is equal to n lambda. அப்போ டைமை வந்து 1/n எடுத்துக்கிறதுனால ஸ்பீட் ஆஃப் சவுண்டு வியை எப்படி எழுதலாம், v is equal to n lambda அப்படின்னு சொல்லிட்டோம் எழுதலாம். The speed of sound remains almost the same for all frequencies in a given medium under the same physical condition. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ரிமைன் எப்படி இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரே ஃப்ரீக்வன்சியாக இருக்குது கொடுத்துருக்கிற மீடியத்தில். அதோடைய ஃபிசிக்கல் கண்டிஷனும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ப்ராப்ளம் 1. A sound wave has a frequency of 2 kHz and a wavelength of 15 cm. How much time will it take to travel 1.5 km? இப்போ ஒரு சவுண்டுடைய ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, அதோடைய வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. அப்போ 1.5 கிலோமீட்டரு
ட்ராவல் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்கும்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்பீட் v இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும் நம்மளுக்கு ஃபார்முலா n லாம்டா. இங்கே n என்ன கொடுத்துக்கிறாங்க 2 கிலோ ஹெர்ட்ஸு. அப்போ கிலோவை மாற்றணும் அப்படின்னாக்கா 1000 மல்டிபிள் பண்ணோம். ஸோ எவ்வளோ வரும் 2000 ஹெர்ட்ஸு. லாம்டா வேவ் லென்த் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க 15 சென்டிமீட்டரு. சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் 100ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோன்னாக்கா 0.15 சென்டிமீட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு v கண்டுபிடிக்கணும். v கண்டுபிடிக்கிறது என்ன வேணும் n இன்ட்டு லாம்டா. ஸோ 0.15 இன்ட்டு 2000 மல்டிபிள் பண்ணனாக்கா பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறது இந்த 2 ஜீரோவை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ 20 இன்ட்டு 15 5 2 சார் இதில் 0 5 2 சார் 10க்கு ஒரு 0 1 2 is to 3. ஸோ 300 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 1. இப்போ டைம் கண்டுபிடிக்கணும். t is equal to என்ன அது distance by velocity. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 1.5 கிலோமீட்டரு. கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் இன்ட்டு 1000. ஸோ 1500 மீட்டர் டிவைடட் பை வெலாசிட்டி 300 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸு 1. நான் கேன்சல் பண்ணனாக்கா 2 ஜீரோவும் கேன்சல், இதில் இருக்கக்கூடிய 2 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 3 1 3 is 3 5 3 is 15 5. இதில் மீட்டரு செகண்ட் இன்வெர்ஸ் 1. இதில் என்ன இருக்குது மீட்டர் இருக்குது. ஸோ மீட்டரும் கேன்சல் ஆகிடும். செகண்ட் இன்வெர்ஸ் 1 கீழே இருக்கிறது மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும் செகண்ட் ஆகிடும். ஸோ 5 செகண்ட். The sound will take 5 seconds to travel a distance of 1.5 kilometer. Next problem है what is the wavelength of a sound wave in air at 20 degrees Celsius with a frequency of 22 megahertz? Solution lambda is equal to wavelength கேட்குறாங்க b by n. Here v வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க v வந்து எவ்வளோ 344 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 1. n வந்து எவ்வளோ கொடுத்துக்கிறாங்கம்மா 22 மெகா ஹெர்ட்ஸு. ஸோ மெகா ஹெர்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னாக்கா என்னது 22 இன்ட்டு 10 பவர் 6 ஹெர்ட்ஸுன்னு வரும். லாம்டா இஸ் ஈக்குவல் டு v எவ்வளோ 334 டிவைட் பை 22 இன்ட்டு 10 பவர் 6. அப்போ 334ஐயும் 22ஐயும் கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும் 15.64 இன்ட்டு 10 பவர் 6 எங்கே இருக்குது கீழே இருக்குது. அதை மேலே எடுத்துன்னு போனால் 10 பவர் -6 வரும் -6 மீட்டர். ஸோ இஸ் ஈக்குவல் டு 15.64 மியூ எம். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா. இப்போ வேறு மீடியத்தில் சவுண்ட் வந்து ஸ்பீட் வந்து எவ்வளோ இருக்குது. சவுண்ட் ப்ரொபகேட்ஸ் த்ரூ எ மீடியம் அட் எ ஃபைனைட் ஸ்பீட். சவுண்ட் வந்து எப்படி ப்ரொபகேட் ஆகுது மீடியமில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்து ப்ரொபகேட் ஆகுது. த சவுண்ட் ஆஃப் தண்டர் இஸ் ஹியர் எ லிட்டில் லேட்டர் தென் த ஃப்ளாஷ் ஆஃப் லைட் இஸ் சீன். இப்போ பார்த்தோன்னாக்கா தண்டருடைய சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேட்குது எப்படி இடி இடிக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து இடி இடிக்கிறது கேட்குது. அதுக்கப்புறம் தான் என்ன வருது ஃப்ளாஷ் வந்து வருது. ஃப்ளாஷ் ஆஃப் லைட் வந்து அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம். இடி இடிக்கிறத கேட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு லைட்டை வந்து பார்க்க முடியுது. ஸோ we can make out that sound travel with a speed which is much less than the speed of light. அப்போ சவுண்டு என்ன பண்ணுது லைட்டை விட வேகமாக வந்து ட்ராவல் ஆகுது. the speed of இப்போ நம்ம வானத்தில் வந்து இடி இடிக்குது. மழை டைமில் வந்து இடி இடிக்குது. இடி இடிக்கக்குள்ள நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதை பார்க்குறோம் மின்னலை வந்து பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இடி இடிக்கிறது வந்து அதோடைய சவுண்டு வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது லைட் வந்து வேகமாக வந்து வருது. ஆனால் சவுண்ட் வந்து எப்படி வந்து வருது நம்மளுக்கு அதுக்கப்புறம் லேட்டாக வருது. த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மீடியம் த்ரூ விச் இட் ட்ராவல்ஸ். அப்போ சவுண்டுடைய ஸ்பீடு எதை பொறுத்து இருக்குது அந்த மீடியத்தோடைய பண்புகளை ப்ராப்பர்ட்டியை வந்து பொறுத்து இருக்குது. அதை பொறுத்து ட்ராவல் ஆகுது. த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் லெஸ் இன் கேஷியஸ் மீடியம் கம்பேர்ட் டு சாலிட் மீடியம்.
இப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கேஷியஸ் மீடியத்தில் எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணக்குள்ள, சாலிட் மீடியத்தில் கம்பேர் பண்ணக்குள்ள. இன் எனி மீடியம் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் இஃப் வி இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த மீடியம். எந்த ஒரு மீடியத்துலேயும் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அதோடைய மீடியத்தோடைய டெம்பரேச்சரும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் இஸ் 330 meters second inverse 1 at 0 degree Celsius. அப்போ எக்ஸாம்பிளாக சவுண்டு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஏரில் பார்த்தோன்னாக்கா எவ்வளோ இருக்குது, 330 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 1 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதுவே அண்டு 340 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 1 at 25 டிகிரி செல்சியஸ். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. 340 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் 1 வந்து 25 டிகிரி செல்சியஸில் இருக்குது. த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அட் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர் இன் வேரியஸ் மீடியம் இஸ் லிஸ்டட். அப்போ பர்டிகுலராக வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வேறு மீடியத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. சாலிடாக இருந்ததுன்னா, சாலிட் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா, அலுமினியம் மீடியமாக இருந்ததுன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 6420. இதுவே நிக்கலாக இருந்ததுன்னா 6040, ஸ்டீலாக இருந்ததுன்னா 5960, அயனாக இருந்ததுன்னா 5950, பிராஸாக இருந்ததுன்னா 4700, கிளாஸு 3980. லிக்விட்ஸில் பார்த்தோன்னா வாட்டர் வாட்டராக இருந்ததுன்னா 1531, டிஸ்டில் வாட்டராக இருந்ததுன்னா 1498, எத்தனாலாக இருந்ததுன்னா 1207, மெத்தனாலாக இருந்ததுன்னா 1103, ஹைட்ரஜனில் பார்த்தோன்னா கேஸில் பார்த்தோன்னா ஹைட்ரஜனில் பார்த்தோன்னாக்கா எப்படி இருக்குது 1284, ஹீலியம் பார்த்தோன்னா 965, ஏரு 340, ஐசன் 316, சல்ஃபர் டை ஆக்சைடு 213. ஓகேவா? அப்போ என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ஒரு மீடியத்துலேயும் அதோடையது டிஃபர் ஆகுது. மோர் டு நோ சோனிக் boom. When the speed of an object exceeds the speed of sound in air, 330 meters second inverse 1, it is said to be travel at supersonic speed. Bullet, jet, aircraft, etc. can travel at supersonic speeds. இப்போ இதில் ஒரு பொருளுடைய வேகம் வந்து எப்படி இருக்குது, காற்றை விட அதோடைய வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை வச்சு தான் வந்து என்னது சூப்பர் சோனிக் ஸ்பீட் வந்து ட்ராவல் ஆகுது. எது புல்லட்டு, ஜெட்டு, ஏர்கிராஃப்ட் இது எல்லாமே வந்து சூப்பர் சோனிக் ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகுது. when an object travels at a speed higher than that of the sound in air, it produces shock waves. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது, ஏரில் வந்து ஸ்பீடு ஹையராக இருந்து ட்ராவல் ஆச்சு அப்படின்னாக்கா அது அதிகமான அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்துது. These shock waves carry a large amount of energy. இந்த shock waves என்னது, அதிகமான எனர்ஜி அதுக்கிட்ட எடுத்துகிட்டு போகுது. The air pressure variations associated with this type of shock waves produce a very sharp and loud sound called the sonic boom. இந்த ஏர் ப்ரெஷர் வேரியேஷன் ஆகிறதுனால அதில் ஷாக் வேவ்ஸ் வந்து எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, சோனிக் பூம், அதிக வீச்சு அலைகளை வந்து ஏற்படுத்துது. The shock waves produced by an aircraft have energy to shatter glass and even damage buildings. அப்போ ஏர்கிராஃப்டில் ஏற்படக்கூடிய அந்த வீச்சு சவுண்டு வந்து எதை வந்து பிரேக் பண்ணக்கூடியதாக இருக்குது, வேவ்ஸ் வந்து அதிர்வலைகள் வந்து எதை பிரேக் பண்ணக்கூடியதாக இருக்குது, பெரிய பெரிய பில்டிங்லேயும் கட்டடங்களையும் நெக்ஸ்ட் வந்து கிளாஸையும் வந்து உடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஏற்படுது. Do you know sound travels about 5 times faster in water than in air. சவுண்ட் வந்து எப்படி ட்ராவல் ஆகுது, 5 மடங்கு வந்து ஏரை விட வாட்டரில் வந்து வேகமாக வந்து ட்ராவல் ஆகுது. சின்ஸ் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் சீ வாட்டர் இஸ் வெரி லார்ஜ், பீயிங் அபவுட் 1530 meters second inverse 1, which is more than 5500 kilometer per hour. ஆனால் இதுவே சீ வாட்டரில் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சவுண்டுடைய ஸ்பீட் எப்படி இருக்குது, ரொம்ப வேகமாக இருக்குது, லார்ஜராக இருக்குது. எவ்வளோ பார்த்தோன்னாக்கா ஒரு 550 கிலோமீட்டர் வந்து ஒரு ஹவருக்கு வந்து ட்ராவல் ஆகக்கூடியதாக இருக்குது. 2 waves in the sea which are even
hundreds of kilometer away can talk to each other very easily through the sea water. அப்போ எவ்வளோ கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கிறது? 100 கிலோமீட்டர், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய 2 வேல்ஸ் திமிங்கலங்கள் வந்து என்ன பண்ண முடியுது? அதை ஒன்றோடு ஒன்று பேசிக்கிறதுக்கு சீ வாட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will see the next topic in the next class.